next question mark. Okay, next இந்த இடத்துல சின்னதா ஒரு மேங்கோ. இந்த சி மேல டாப் சி என்ன சைஸ்ல போறீங்க அதே சைஸ்ல தான் இந்த சியும் இருக்கு. ஓகே, மேல லைன். ஓகே, இந்த மேல் உதட்டுல இருந்து ஸ்டாரி மாதிரி இது ஒரு எல். மேல இருக்கிற லிப்பு அந்த மேல் லிப்ல இருக்கு. கீழே இருக்கிற லிப் எப்படி ஜாயின் பண்றதுன்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனும் போடல, கர்வ் லைனும் போடல, சும்மா ஜஸ்ட் கர்வ் லைன் போடுறோம். அதே மாதிரி இந்த தாடை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்லீப்பிங் லைனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் கர்வ் லைன். ஓகே, இந்த இடத்துல என்ன மார்க் அது? ஸ்மைல் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் ஐப்ரோ. கேர்ளுக்கு என்ன பண்ணுவோம்? ஐப்ரோ ஆர்ச் போட்டு, லைன் போட்டு, கர்வ் போட்டு, சர்க்கிள், டாட் வச்சுட்டு கேர்ள் பண்ணுவோம். மென்னுக்கு எப்பவுமே பட்டையா தானே இருக்கும், அவங்க ஹைப்ரோலாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லாண்டிங், சின்ன ஸ்லாண்டிங் லைன், இவ்வளோ பெருசு கூட கிடையாது. திக்கா இல்லைன்னா ஒரு நெருக்கமா 2 லைன்ஸ் போட்டு டிக் பண்ணி லேஸ் அப்படி வைக்கணும். கண் அவங்களுக்கு எப்பவுமே வந்து நம்மள மாதிரி போல்டா இருக்காது, குட்டியா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணுங்க, சேம் குட்டி கண்ணா வந்து சின்ன ஐபால்ல வந்து போட்டுட்டு மேலே முடிஞ்ச வரைக்கும் ரைட் ஹேண்ட்ல வரைங்க. இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வரையணும் அப்படின்னா ஷேப் மட்டும் மாறும். ஓகே, ஷேப் மட்டும் மாறும். என்ன பண்ணுவீங்க? இப்படி போடுவீங்க, இந்த பக்கத்துல கொஸ்டின் மார்க் போடுவீங்க. இங்க இருந்து எஸ் கர்வ், ஸ்லாண்டிங் லைன், இதுவும் சின்ன யூ, ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். இங்க இருந்து மேங்கோ போட்டு யூ யூ யூ, இங்க இருந்து யூ போட்டு இங்க இருந்து லைன். அது இந்த சைடு ஆப்போசிட் போடுற மாதிரி. இங்க இருந்து என்ன பண்ணீங்க? காலர் சி சி சென்டர் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இங்க இருந்து இன்னொரு சி கர்வ், இன்னொரு சி டிக்கெட் கர்வ். இந்த லைன்ல இருந்து ஷோல்டர் லைனுக்கு இறக்கிங்க. இங்க இருந்து ஷோல்டர் லைன், இதை யூ ஆக்குங்க, இதையும் யூ ஆக்குங்க. ஓகேயா? தென் ரீகேப் होगा. நல்ல வேலை ரீகேப் போகும்போது வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் டர்பன் நெத்தில இருந்து மேங்கோக்கு ஜாயின் பண்ணோம். அடுத்தடுத்து யூங்க வந்து சின்னதா வரும். சரியா? அடுத்தது காதுல இருந்து நெக் லைன், சின்ல இருந்து நெக் லைன். ஓகே, ரெண்டு பக்கமும் 2 சீகம் போடுறோம். ஷோல்டர் இறக்குறோம். உள்ள செக் ஸ்பைரல் ஃபில்லிங்க்கு. டர்பனோட கீழே 2 எஸ்.